6/5/2024 வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான பத்திரிகைகளின் கண்ணோட்டத்தில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்வையிடலாம். மக்களை ஒன்றிணைத்து பலத்தை வெளிப்படுத்திய அரசியல் கட்சிகள். கொழும்பு, மலையகம், வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் மேதின கூட்டங்களில் பெருமளவானோர் பங்கேற்பு. நேற்றைய தினம் மேதின கூட்டங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில பெருமளவான மக்கள் மேதின கூட்டங்களில கலந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. எமது வேட்பாளரே வெற்றி பெறுவார் மேதின கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அறிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆசீர்வாதத்தை பெறுறவர் தானாம் இந்த தேர்தலில வெற்றி பெறுவார் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்தல் விடுத்திருக்கிறார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். தொழில் ஆணையாளர் நாயகத்தினால் அதிசேட வர்த்தகமானி வெளியீடு. நேற்றைய தினமும் மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லி கூறியிருந்த நிலையில இந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. சேறுபூசும் தரப்பினருக்கு பதில் வழங்கிவிட்டோம். இதோக தலைவர் செந்தில் தொண்டமான். நாம் சொல்வதை மாத்திரமே செய்வோம், செய்வதையே சொல்வோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெருந்தோட்ட மக்களுக்கு என்ன செய்துள்ளது என்று கேள்வி எழுப்பி சேறுபூசும் தரப்பினருக்கு எமது மேதின கூட்டம் பதிலடி வழங்கி இருக்கிறது என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார். ரணசிங்க பிரேமதாசவின் 31வது நினைவு தினம் அனுஷ்டிப்பு. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 31வது நினைவு தினம் நேற்று புதன்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் முன்னாள் சபாநாயகர் ஹரு ஜெயசூரிய மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களின் பங்கேற்புடன் கொழும்பு புதுக்கடை பகுதியில் அமைந்துள்ள ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலை வைக்கப்பட்டுள்ள இடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது, தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்திற்கமைய டீசலின் விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையிலும் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமலு விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தடுப்பூசியினால் அரிதான உயிராபத்து மிக்க பக்க விளைவுகள் முதல் தடவையாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியது அஸ்ட்ராசெனிகா. அடுத்ததாக உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். தமிழருக்கு தீர்வு 13வது திருத்தமே, பெரும்பான்மையினரை இணைத்து சிறுபான்மையினருக்கு தீர்வு. மேதினத்தில் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். நாட்டில் பெரும்பான்மையாக வாழும் சிங்கள மக்களையும் இணைத்துக் கொண்டு சிறுபான்மையின மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்படும் என்று சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறார். இதன் மிகுதி செய்தியை 15ஆம் பக்கத்தில் பார்வையிடலாம். வரும் நாட்களில் வெப்பம் எகிறும். வடக்கு மாகாணத்தில் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு 42 பாகை செல்சியஸுக்கும் அதிக வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் பிரதீபராஜா தெரிவித்திருக்கின்றார். இதன் மிகுதி செய்தியை 11ஆம் பக்கத்தில் பார்க்கலாம். ஜனாதிபதி பொது வேட்பாளர் தேர்வில் தமிழர்களின் பலத்தை நிரூபிக்கும் தருணம் இது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. தமிழர்களாக அனைத்து கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளரை ஆதரிப்போம். பலவீனமான அமைப்பாக இன்றி பலம் வாய்ந்தவர்களாக எம்மை சர்வதேசத்திற்கு நிரூபிக்க வேண்டிய காலம் இது என்று EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். அஸ்வசும மோசடிக்கு வேலை திட்டம். அஸ்வசும கொடுப்பனவுக்கு போலியான தகவல்களை வழங்கியோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் போலியான தகவல்களை வழங்கி அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளை கண்டறிய விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாம். இது தொடர்பான சுற்று நிரூபம் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போலியான தகவல்களை வழங்கி அஸ்வசும வேலை திட்டத்தில் பணத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இது பெரும் ஒரு ஆபத்தாக அமைய போகின்றது. சாதாரணதர பரீட்சை ஏற்பாடுகள் பூர்த்தி.
காபோதா சாதாரணதர பரீட்சை நடத்துவதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷகளிடம் 5 கோடி இழப்பீடு. நாட்டை தவறான வழிக்கு இட்டுச் சென்று பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருந்தமைக்காக ராஜபக்ஷகளிடம் 5 கோடி இழப்பீடு. நாட்டை தவறான வழிக்கு இட்டு சென்று பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருந்தமைக்காக மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ மற்றும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் ஆகியோரிடம் காலிங்க சில்வா என்ற வர்த்தகர் 5 கோடி ரூபாய் இழப்பீட்டை கோரியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் இன்றைய தினம் பணிப்புறக்கணிப்பு. நாடளாவிய ரீதியில் அரச பல்கலைக்கழகங்களில் இன்று நண்பகல் முதல் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்வையிடலாம். முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும். வவுனியாவில் எழுச்சியுடன் முன்னணியில் மேதினம். தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தை மக்கள் மன்றத்திடம் கையளிக்கின்றேன். மேதின கூட்டத்தில் ஸ்ரீதரன் எம்பி. இலங்கை தமிழரசு கட்சியையும் அதன் எதிர்கால தலைமைத்துவத்தையும் மக்கள் மன்றத்தின் முன் கையளித்து தமிழ் தேசிய மே நாளன்று புரட்சிகர அரசியல் பயணமாக எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதன் மிகுதி செய்தியை 15ஆம் பக்கத்தில் பார்வையிடலாம். இருபாலையில் மூதாட்டியை தாக்கிவிட்டு கொள்ளை. மீண்டும் குறைக்கப்படவுள்ள மின்சார கட்டணம். மே மாதத்தில் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தெரிவித்துள்ளார். ஊழல் ஆட்சியாளர்களின் இறுதி மே தினம் இதுவே. ஜேவிபியின் தலைவர் அனுர. நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான சிறந்த ஆட்சி தேவை எனவும் ஊழல் ஆட்சியாளர்களின் இறுதி மே தின கூட்டம் இதுவாகும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்ட போது இது குறித்து குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிடவுள்ளார். அதற்காக அவர் விரைவில் அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பத்திரிகைகளின் கண்ணோட்டம் நிறைவடைகின்றது.